அதானியினுடைய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? 2014 மோடி வந்ததிலிருந்து அவ்வளவு வேகமா அவர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். சில விஷயங்கள் சொல்றேன். அது இந்த மோடி வந்த பிறகு அநேகமா எல்லா துறைமுகங்களும், அநேகமா எல்லா விமான நிலையங்களும் மோடி வந்த பிறகுதான் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25லிருந்து 27 விழுக்காடு டிராபிக் போர்ட்ல, விமான நிலையங்கள்ல இன்னைக்கு மொத்த இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்துல 27% அதானி கையில். துறைமுகங்கள்ல கப்பல் பொருள்கள் போக்குவரத்துல அதுலயும் அதே மாதிரி 26, 27 கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். அது வந்து அதானி கையில் இருந்தது. அத்தனையும் மோடி காலத்துல தரப்பட்டது. இப்ப இதெல்லாம் வாங்குவதற்கு அதானிக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அதானி என்ற எம்பையர் எப்படி இவ்வளவு பெருசாக இவ்வளவு குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய முடிந்தது? நம்ம வந்து பேசும்போது என்ன சொல்றோம்? மோடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். முன்ன மன்னர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு சர்வமானியம் எழுதி கொடுத்த மாதிரி, இந்தாங்க இதை வச்சுங்க, அப்படி வந்து கொடுக்க முடியாது. அப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னா மலிவு விலை கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. இது எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கணும். குஜராத்தை சேர்ந்த பனியா மார்வாரி முதலாளி அவங்கள ஒரு கோஷ்டியா திரட்டிக்கிட்டு, நாங்க இந்திய முதலாளிகள் சங்கத்திலேயே இல்ல, சிஐஐ அதுலயே இல்ல, நாங்க தனியா குஜராத்ல ஒரு கம்பெனியா ஒரு சங்கம் வந்து நாங்க வச்சுக்கிறோம், வைப்ரண்ட் குஜராத், துடிப்பு மிக்க குஜராத் நாங்க உருவாக்கிக்கிறோம் என்று அதனை முன்கை எடுத்து செய்தவர் அதானி. அப்ப இந்த இந்துத்துவ பாசிஸ்ட் இனப்படுகொலை அரசியலுக்கு மோடிக்கு பின்புலமாக தூணாக நின்றவர் அதானி. அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, காதுல ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டினாதான் ஹார்ட் பீட்டு கேட்கும். அவர் கழுத்துல மாட்டிக்கிட்டே பார்க்குற வைத்தியம் பார்க்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஜேபிசி கேட்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு போகணும். இங்கே இருந்து ஜேபிசி எல்லாம் கேட்க முடியாது. 5 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கு. 1, ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட், அதை வந்து மீறி இருக்கிறீங்க. அடுத்து ஃபால்சிபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆவணங்களை ஒரு மோசடி செய்திருக்கிறீர்கள். அதாவது நீங்க லஞ்சம் கொடுத்துட்டு கொடுக்கல அப்படின்னு அறிவிச்சு. அடுத்தது லஞ்சம் கொடுப்பதற்கான சதி, அதை அமல்படுத்திய முறை. அடுத்தது முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. அதுக்கு அடுத்தது அது தொடர்பான தகவல் பரிவர்த்தனைகள், அதை வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக மேற்கொண்டது. அதற்கப்புறம் அந்த எவிடன்ஸை அழிக்க முயன்றது. இதெல்லாம் தான் சார்ஜஸ். நேற்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதம் பற்றி தோழர் இந்திரகுமார் சொன்னார். சட்டமன்ற விவாதத்துக்கு பிறகு நேற்று சன் தொலைக்காட்சியில டிபேட் விவாதம் பார்த்தேன். அந்த விவாதத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி, பாமக சார்பாக எழுப்பப்பட்ட கேள்வி, ஏற்கனவே ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் தலைவர், முதலமைச்சர் ஸ்டாலின் அதானியை சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு முதல்வர். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்னால செந்தில் பாலாஜி முதல்வர் சந்திக்கவில்லை என்ற அறிக்கையை வெளியிட்டார். நேற்றைக்கு சட்டமன்றத்திலே பாமக சட்டமன்ற உறுப்பினர் பாலு முதல்வர் சந்தித்தாரா என்ற பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பவே இல்லை. இந்திரகுமார் சொன்னது போல ஒரு ஆங்கில ஊடகம் நியூஸ் மினிட் அவங்க தான் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது. முதல்ல இந்த மாதிரி அதானி வந்தாரு பார்த்தாங்க, அப்புறம் ஈசிஆர் ரோடுக்கு போனாரு, அங்க போனாரு அப்படின்னாங்க. இப்ப இப்படி ஒரு மறுப்பு வந்த பிறகு அது ஒரு யோக்கியமான ஊடகமா இருந்தா தான் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி குறித்து விளக்கம் சொல்லணும். அப்படிப்பட்ட விளக்கம் சொல்லப்படுவது இல்லை எப்பவுமே. அந்த மாதிரியான ஒரு கிசுகிசு பத்திரிகை செய்தி உலகமாக தான் இது இருக்குது. ஸோ இப்போ அவர் பார்க்கல, பார்த்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் பேசியிருக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30-40 கோடி முதலீடு செய்கின்ற ஒரு முதலாளி ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்தார் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அது நீங்க சொல்ல வருவது என்ன, என்ன பிரச்சனை நடந்திருக்கிறது என்ற விஷயத்தை தான் நம்ம பேசணும். அரசியல் என்பது பொது வெளியிலே காண கிடைக்கின்ற விவரங்களின் அடிப்படையில பேச வேண்டுமே தவிர, அங்க ரகசியமா பார்த்தாரு, இந்த டீ கடையில பார்த்தாரு, அந்த ஹோட்டல்ல பார்த்தாரு, இந்த கிசு கிசு செய்தி எல்லாம் அரசியல் அல்ல. ஆனால் அதற்குத்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். சோ சட்டமன்றத்துல அந்த கேள்வியை அவங்க எழுப்பல. அதற்கு பிறகு நாங்கள் ஜேபிசி கேட்கிறோம், பாமக கேட்க தயாரா அப்படின்னு அவர் கேட்டாரு. இரவு விவாதத்துல பாமக வழக்கறிஞர் பாலு வந்து ஜேபிசி நாங்கள் கேட்க தயார்,
இபியில் நடந்திருக்கிற ஊழல் குறித்து விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நீங்கள் தயாரா அப்படின்னு அவரு. அதற்கு திமுக தரப்பிலிருந்து நாங்க எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு அவங்க பதில். நீங்க ஜேபிசிக்கு தயார் இல்லை, உங்களால தானே மோடி, அவரை உத்தரவிட சொல்லுங்க. இது திமுக வழக்கறிஞர் வாதாடினார். இப்படி போச்சு அந்த விவாதம். அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப அதுல என்னன்னா, ஜேபிசி கேட்பதற்கு நாங்கள் தயார். இபி பற்றி, இபி தமிழ்நாடு டான்ஜெட்கோ நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு நீங்கள் தயாரா, சிபிஐ விசாரணை கேட்பதற்கு தமிழக அரசு தயாரா அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கிறார். முதல்ல நீங்க நாடாளுமன்றத்துக்கு போறதுக்கு தயாரா? எம்பியா இருந்துகிட்டு எப்போது நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அதாவது அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இப்போ இந்த திருவண்ணாமலை வெள்ளம் இதை ஒட்டி ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, காதுல ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்டினாதான் ஹார்ட் பீட்டு கேட்கும். அவர் கழுத்துல மாட்டிக்கிட்டே பார்க்குற வைத்தியம் பார்க்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஜேபிசி கேட்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு போகணும். இங்கே இருந்து ஜேபிசி எல்லாம் கேட்க முடியாது. இப்போ அவருடைய ஊழல் வழக்கு 2011 போடப்பட்ட அவர் மீதான ஒரு ஊழல் வழக்கு இருக்கு. தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு லைசன்ஸ் வழங்கிய வழக்கு. அதை இழுத்து 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 போன டிசம்பர் மாதத்துல சுப்ரீம் கோர்ட்ல ட்ரையல் நடக்குது. என்னால் நேரம் வர முடியாது, நான் வீடியோவில் ஆஜராகிறேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதற்கு பின்னால் போடப்பட்ட 2G வழக்குல ஆராசா இப்படி எல்லாம் வாய்தா கேட்கல, என்னால் வர முடியலன்னு சொல்லல. அது முடிஞ்சு அக்விட் எல்லாம் ஆயிடுச்சு. இவர் 2011 இருந்து இழுத்துட்டு இருக்கிறாரு சிபிஐ கேஸ். சிபிஐ மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனாலதான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதில் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்து வழக்கறிஞர், இந்த நிலக்கரி ஊழல்ல தரம் குறைந்த நிலக்கரியை சுமார் $30 ஒரு டன்னுக்கு மதிப்புள்ள நிலக்கரியை $90 மேல் விலை வைத்து டான்ஜெட்கோ தலையில் கட்டியது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அது தொடர்பாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், விசாரிக்கிறோம் என்று விளக்கம் சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமக கேட்டதாக இருக்கட்டும், திமுக பதில் சொன்னதாக இருக்கட்டும், இந்த இஷ்யூ திரும்ப 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 எதை சுற்றி வருகிறது என்று சொன்னால், ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அங்க ஜெகன்மோகன் ரெட்டி பணம் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் யாரோ பணம் வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். அதனால பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதானி பணம் கொடுத்திருக்கிறாரு, இதான் பிரச்சனைன்னு பேசுகிறாங்க. நான் என்ன சொல்றேன், இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. யார் எவ்வளவு வாங்கினார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிரச்சனையிலும் எது முதன்மையானது என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு அனாலஜி, ஓமானங்கள் எல்லாம் ஊனமுற்ற என்றாலும் ஒரு உதாரணம், இப்போ தண்ணி அடிக்கிறார் ஒருத்தர், குடிகாரராக இருக்காரு. குடியினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? ஈரல் கெட்டு போய் மரணம் நேரும். அப்புறம் வருமானம் செலவாகி குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி வரும், கணவன் மனைவி சண்டை வரும், பிள்ளைகள் ஒழுங்கா படிக்காம வீணா போவாங்க. இப்படி பல துணை விளைவுகள் இருக்கு. அதனுடைய முதல் விளைவு, முதன்மையானது எதுன்னா ஈரல் கெட்டு போய் மரணம் நேர்வது என்பது மது அருந்துவதால் குடிகாரனா இருப்பதா இருக்கக்கூடிய முதன்மையான தீமை. இப்ப இந்த இஷ்யூல எது முதன்மையான தீமை நடந்திருக்கக்கூடிய இந்த பேரத்தில்? அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீ திரட்டுவது என்று சொன்னால், நீ யாருக்கும் லஞ்சம் கொடுத்து வெளிநாடுகள்ல தொழில் கான்ட்ராக்டுகளை பெற்று அதற்காக இங்க நீ முதலீட திரட்டக்கூடாது, யோக்கியமான முறையில செய்யணும் என்று அவங்க ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. அந்த விதிக்கு ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் என்று பேர். அந்த விதியின் அடிப்படையில் நீங்க அதை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நமக்கு என்ன, இங்க யார் வாங்கிட்டாங்க என்பது மட்டும்தான் நம்ம பிரச்சனையா என்பதுதான் கேள்வி. இப்ப நம்ம அந்த கேஸை பற்றி இந்திரகுமார் விளக்கிட்டாரு. நான் அந்த டீட்டெயிலுக்குள்ள போகல. அந்த கேஸை பற்றி பேசவே முடியாமல் டெல்லியில இப்போ கூத்து நடக்குது. இங்க இபில ஊழல் நடந்துருச்சு, சிபிஐ விசாரணைக்கு தயாரான்னு இவங்க கேட்கிறாங்க. இந்த அதானி ஊழல் வந்த உடனே முதல்ல பிஜேபிக்காரங்க சொன்ன என்னன்னா, 5 ஸ்டேட்ல 4 ஸ்டேட் எதிர்கட்சி ஸ்டேட் தான், எங்கால எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அப்ப நீங்க விசாரிக்க தயாரா, எஃப்ஐஆர் போடுங்க
இது வந்து முதல்ல பிஜேபி சொன்னது. அதுக்கு அடுத்தது, ஏன் சுப்ரீம் கோர்ட்ல வேணா ஒரு கேஸ் போடுங்களேன், சுப்ரீம் கோர்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுங்க. இது வந்து இரண்டாவது அவர்கள் சொன்னது. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஜார்ஜ் சோரோஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வதேச சதி, இந்தியாவை சீர்குலைப்பதற்கு, இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, அதை விசாரிக்கணும். எப்படியா சொல்ற? மீடியா பார்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓசிசிஆர்பி என்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்கள் அடங்கிய அந்த அமைப்பிற்கு பணம் அமெரிக்க அரசிடமிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல இருந்தே தெரியலையா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட், ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்கிறார்கள் இந்தியாவை கவிழ்ப்பதற்கு அப்படின்றது அவங்களுடைய வாதம். அந்த மீடியா பார்ட் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிற நிறுவனம், நாங்கள் அப்படி ஒரு செய்தியே வெளியிடல, யார் யாருக்கு என்ன ஃபண்டிங்னு சொல்லியிருக்கிறோம் அவ்வளவுதான், நாங்கள் வெளியிட்ட செய்தியை மோடியும், இப்படியே சொல்லியிருக்காங்க, மோடியும் பாரதிய ஜனதாவும் மிகவும் கேடாக தங்கள் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அந்த மீடியா பார்ட் பத்திரிகை செய்தி கொடுத்திருக்காங்க. யார் அந்த மீடியா பார்ட்? அந்த மீடியா பார்ட் தான் ரஃபேல் ஊழலை பிரான்ஸ்ல வெளிக்கொண்டு வந்த ஒரு அமைப்பு. அந்த கூறு வெக்கம் கூட உங்களுக்கு இல்லை. அப்போ இது எப்படி நடக்குது? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இங்க திமுக வாங்கிருச்சா, அங்க வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஃபாரின் ஏஜென்ட். இதுதான் இந்த அஃபென்ஸ், தாக்குதல் முனை எதை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். யார் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க வந்து தன்னிலை விளக்கம் தருவது போல. நேற்று காங்கிரஸ் ஒரு பிரஸ் மீட் வச்சு சுப்ரியா ஸ்ரீநேட் அவங்களுடைய பிரதிநிதி, ஜார்ஜ் சோரோஸ் அமைப்புல இருந்து உன்னுடைய ஆட்கள் தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க, உன்னுடைய ஆட்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்போது இப்படி அவர்கள் திருப்புகிறார்கள். ஆனா அபிஷியலா இந்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இதை பத்தி? எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு தனியார் கம்பெனி தொடர்பாக அமெரிக்க அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது, எங்கள்கிட்ட ஏன் கேட்கறீங்க? இதுதான் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஆனால் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், அதானிக்காக வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் நின்று வாதாடி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனையில் அமெரிக்கா என்ன குற்றம் சாட்டியது? இந்த குற்றச்சாட்டு தான். அந்த டீட்டெயில் வந்து நமக்கு வேண்டியதில்லை. 5 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கு. ஒன்னு, ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட், அதை வந்து மீறி இருக்கிறீங்க. அடுத்து ஃபால்சிபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆவணங்களை ஒரு மோசடி செய்திருக்கிறீர்கள். அதாவது நீங்க லஞ்சம் கொடுத்துட்டு கொடுக்கல அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அடுத்தது லஞ்சம் கொடுப்பதற்கான சதி, அதை அமல்படுத்திய முறை. அடுத்தது முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. அதுக்கு அடுத்தது அது தொடர்பான தகவல் பரிவர்த்தனைகள், அதை வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக மேற்கொண்டது. அதற்கப்புறம் அந்த எவிடன்ஸை அழிக்க முயன்றது. இதெல்லாம் தான் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ்ல சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் ரெண்டும் போட்டிருக்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டும் அதானிக்கும் இருக்குது, சாகர் அதானிக்கும் இருக்குது. உடனே அவங்களுடைய வக்கீல் முகுல் ரோத்கி, ராம் ஜெத்மலானி மகன் மகேஷ் ஜெத்மலானி 2 பேரும் பிரஸ் மீட் வச்சு, இல்ல இல்ல அதானி எல்லாம் கைது பண்ண முடியாது, அவர் மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் இல்லை என்று சொன்னாங்க. கிரிமினல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. அவங்க சொல்றது டெக்னிக்கலா என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்க குடிமகன் மீது தான் அவங்க கிரிமினல் வழக்கு தொடர முடியும், மற்றவர்கள் மீது சிவில் வழக்கு தான் இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். மற்றபடி வினோத் அதானியும் சாகர் அதானியும் நேரடியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பது தெளிவா அந்த இண்டக்ட்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடை பற்றி என்ன சொல்லி இருக்குது? நேற்று அதை திரும்ப திரும்ப விவாதிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு டான்ஜெட்கோ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்னு அதுல இல்லை. அதனுடைய பாரா 50 என்ன சொல்லுகிறது? அது அவசியங்கிறது இதை சொல்றேன். Following the promise of bribes to Indian government officials, இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அல்லது அமைச்சர்களுக்கு இந்த லஞ்சம் கொடுத்ததை தொடர்ந்து இந்தந்த மாநிலங்கள்ல இப்படி வந்து போகப்பட்டது. அந்த பட்டியல்ல தமிழ்நாடு அப்படின்றது வருது. யாருக்கு லஞ்சம் கொடுத்தது பற்றி குறிப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு, அடுத்தது ஒரிசாவுக்கு,
ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தொகையே குறித்திருக்கிறார்கள். அவர் 1700 கோடி அப்படின்னு சொல்லி. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் hundreds of thousands of dollars ஒடிசாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று அதுக்கு இருக்குது. மிச்ச மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த மாநில அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இல்லை. இதெல்லாம் போக கூட்டினாக்கா ஒரு 100-200 கோடி ரூபாய் வருது மிச்சம், கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா. அது யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது என்று குறிப்பாக இல்லை. அப்ப இங்க ஏதாவது வழக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இங்க இருக்கணும். இல்லாமல் ஒரு வழக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இவங்க இந்த வாத முறையே என்பது தவறு. இதுதான் அதுல இருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் இந்த அடிப்படையில அமெரிக்கா இந்த வழக்கை தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு பற்றி அதானியினுடைய கருத்து என்ன? அது ரொம்ப சிறப்பான கருத்து. தடைக்கல்லை படிக்கல்லாக்குவோம், இப்படியே டயலாக். நான் சொல்றது மிகையாதான் சொல்லல. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆல் obstacles will turn obstacles into stepping stones. அதுக்கு மேல என்னன்னு சொல்றாரு, பெரிய கனவுகளை காணும் போது இப்படி பொறாமப்படுறது நடக்கதான் செய்யும். அதான் இந்தியா பயங்கரமா விரிவடைஞ்சு போகும்போது பொறாம, அதுதான் ஜார்ஜ் சோரோஸ் சதி, அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. ஆனால் அதானி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த செய்தியெல்லாம் வந்துருக்கு, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அது அதிகம் போக வேண்டியதில்லை. மிக முக்கியமாக இந்த மார்ச் 2024 இந்த மாதிரி அதானி பற்றி ஒரு விசாரணை நடக்கிறது என்ற செய்தியை ப்ளூம்பர்க் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகை தான் இந்த செய்தி வருது. அது எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாவில் வெளியிடுது. இது வந்த உடனேயே அதானி, இந்த அசூர் இவற்றில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இவங்களை தொடர்பு கொண்டு, என்னப்பா உன்னை பத்தி FBI விசாரணை, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கிரிமினல் விசாரணை நடக்கிறதா வந்திருக்குது, என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் பொய், வதந்தி, நம்பாதீங்க என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்போ இதுல மிக முக்கியமா முதலீடு செய்த டோட்டல் எனர்ஜி என்ற ஒரு மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனம் பிரான்ஸ்ல இருக்குது. இந்த அதானியில ஏறத்தாழ 25%, 25% முதலீடு செய்திருக்கிற நிறுவனம். அவங்க இது மாதிரி அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அதனால இனிமே இவர்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் முதலீடு செய்வதாக இல்லை என்றே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. வேற மூடிஸ் போன்ற ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் என்ற தர நிர்ணய நிறுவனங்கள் எல்லாம் அதானியினுடைய பங்குகளின் தரத்தை குறைத்திருக்கின்றன. இதெல்லாம் விளைவுகள். இந்த விளைவுகளை எல்லாம் மறைத்து கொண்டு சவடாலாக அதானி பேசுகிறார். இன்னொரு மிக முக்கியமான அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சி போக போது ட்ரம்ப் வர போறாரு. ட்ரம்ப் நம்மாள்னா யாருடைய ஆளு? மோடியுடைய ஆளு. அப்ப ட்ரம்ப்பை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வழக்கை பற்றி, இந்த வழக்கு எப்படி முடியும் என்பதை பற்றி பல ஊகங்கள் எழுதுறாங்க. இதுல குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லது ஒப்புக்கொள்ளாமல் சில மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் ஒரு தண்டத்தொகை கட்டி இதுல இருந்து விடுதலை பெற முடியும், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு மிக முக்கியமாக, இதே ப்ளூம்பர்க்ல ஆண்டி முகர்ஜி என்ற காலம்னிஸ்ட் என்ன எழுதுறாருன்னா, ட்ரம்ப் எல்லா பேரத்துக்கும் தயாராக இருப்பார், ஆனா கணிசமான அளவுக்கு இந்தியா அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கு அதானி செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்தியா மீது திணிக்கப்படும், அப்படி டீல் பேசுவார் ட்ரம்ப். இதற்கு மேலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆள்னா நம்ம ஆளுங்க மாதிரி தான் அவரும். ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் சொத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ட்ரம்ப் டவர்ஸ். அவங்களுக்கு முக்கியமான நகரங்கள் மும்பை, புனே, குருகிராம், நொய்டா, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா இடத்துலையும் மொத்தத்துல 80 லட்சம் சதுர அடிக்கு கட்டடங்கள் இருக்குது. 80 லட்சம் சதுர அடிக்கு. அது பேர் ட்ரம்ப் டவர்ஸ் என்பது பெயர். அதனால அவங்களுக்கு இன்னும் புதுசா நம்ம காட்டி விடலாம், இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஏஞ்சலா மார்க்கல் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சான்சலர், இப்போ அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஃப்ரீடம் அப்படின்னு, அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. அதுல ட்ரம்ப்போட நான் பேசும்போது அந்த ஆள் உலக விவகாரம் பேசுறதை விட ரியல் எஸ்டேட்டை பத்தி தான் அதிகம் பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ட்ரம்ப்புடைய தன்மை அது. அதனால அப்படியெல்லாம் இவர்கள் முடிப்பதற்கான வாய்ப்புகளும்
இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால இந்த வழக்கு இங்கதான் முடியல, அதெல்லாம் அமெரிக்கால மாட்டினாக தப்பிக்க முடியாது, இந்த சவடெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்ய முடியும், என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் நாம் முக்கியமா சிந்திக்கணும். அமெரிக்கால எது வேணா நடக்கலாம், அது இப்ப நம்முடைய கவலை அல்ல. ஆனால் சர்வதேச அளவில் இது ஒரு திருட்டு கூட்டம் என்று ஏற்கனவே ஹிண்டன்பர்க்ல அம்பலமாயிருக்கு, இப்ப ரெண்டாவது இப்ப இதுல அம்பலமாயிருக்குது. அதனால முதலீட்டாளர்கள் மத்தியில அவர்கள் மீதான நம்பிக்கை சீர்குலைந்திருக்கிறது. அதை அவர்களால் மாற்ற முடியாது அப்படின்றது இதுல அவர்கள் தவிர்க்க இயலாமல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்து வரலாம். எங்க ஊர் முதலீட்டாளர்களை ஏமாத்திட்டீங்க என்பதுதான் அமெரிக்கா போட்டுக்கிற கேஸுக்கு வந்து அடிப்படை. ஊழல் பண்ணிட்டீங்க, வாக்குறுதி ஏற்ப இல்லாம இப்படி பண்ணிட்டீங்கன்றது. இப்ப நம்முடைய அலிகேஷன் என்ன? இப்ப இவங்க சொல்றாங்களே திமுக காசு வாங்கிடுச்சு, சத்தீஸ்கர்ல காசு வாங்கிட்டாங்க. அந்த சத்தீஸ்கர் பழைய முதல்வர் பாக்கியெல்லாம் எஃப்ஐஆர் போடியா சிபிஐல இப்படியே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நீ போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க என்பதா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. SCCI அவர் சொன்னார்ல, செக்கி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் செபி பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிறுவனம், மோடி, அதானி, அப்புறம் பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி இருக்கிற ஒரு கூட்டு சதி. இது ஒரு எல்லாரும் இணைந்து நடத்தி இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதுல வந்து இவங்க எவ்வளவு வாங்கினாங்க, அவங்க எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்றது சும்மா சிதறிய ஒரு எலும்பு துண்டு மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா கூட. இதை பற்றி தான் நாம் பேச வேண்டும், அதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ இப்படி போகலாம். மோடி வந்து உலக அளவிலேயே குளோபல் வார்மிங் அப்படின்றது ஒரு சீரியஸான பிரச்சனை நமக்கு தெரியும். அதனால இந்த கிரீன் எனர்ஜியை நோக்கி, ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி, அது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரோ, விண்ட் பவரோ, சோலார் பவரோ, அதை நோக்கி மாற வேண்டும் அப்படின்றது உலக அளவில் ஒரு போக்கா இருக்குது. வெஹிக்கிள் அது இதெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து குளோபலா இருக்கக்கூடிய ஒரு நிலை. பருவநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகள், அதனால ஒவ்வொருத்தரும் குளோபல் வார்மிங்கிலிருந்து அதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு அந்த தங்களுடைய மின் உற்பத்தி முறைகளை வந்து மாற்றுகிறாங்க அப்படின்றது ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகுது, பேசுறோம். வந்து எப்பொழுதுமே மோடிஜி மிகப்பெரிய கனவு உள்ளவர் இல்லையா? அவர் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு பவர் டிமாண்ட் அப்படின்றது 170 250 கிகாவாட், 170 250 கிகாவாட் மொத்தமா. அவர் வந்து 2030க்குள்ள 400 கிகாவாட் மின்சாரம், 1000 மெகாவாட் ஒரு கிகாவாட், 400 கிகாவாட் மின்சார சோலார் பவரை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிறாரு மோடி. அந்த இலக்கை எப்படி நிறைவேற்றுவது? அதுக்குதான் இந்த SCCI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்படி 8×12 கிகாவாட் மின்சாரத்துக்கு, இந்த கேஸ்ல இந்த மின்சாரத்துக்கு டெண்டர் வந்து கோருது. 12 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும், அதுக்கு டெண்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குது. டெண்டருக்கு தகுதியானவர்கள் யார்? டெண்டருக்கு தகுதியானவர்கள் யாருன்னாக்கா, சூரிய ஒளி தகடுகளை வைத்துக் கொண்டு மின்சார உற்பத்தி மட்டும் நீங்க செய்றீங்கன்னா நீங்க தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் சூரிய மின் தகடுகளை உற்பத்தி செய்பவராகவும் இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த டெண்டர்ல பங்கேற்பதற்கு நீங்க வந்து தகுதி உண்டு. அது மட்டுமல்ல, குறைந்தபட்சம் உங்கள் நிறுவனத்தினுடைய முதலீடு மதிப்பு வந்து 130 கோடி ரூபாய் இருக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள வர முடியும் என்று டெண்டருக்கு நிபந்தனை விதிக்கிறார். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அதானி, இன்னொருத்தர் அசூர் பவர், மூணாவது நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரத்து முதலாளி, ஒரு ரெட்டி ஒரு முதலாளி. அவங்க அந்த நிறுவனம்,
அவங்களுக்கு தான் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், கங்காவரம் போர்ட் என்ற போர்ட் எல்லாம் அவங்களுடைய. இந்த 3 பேர் தான் இந்த டெண்டருக்குள்ள வந்து போறாங்க. டெண்டர்ல வந்து ரூபாய் 92 காசுகள், 93 காசு அவங்க கோட் பண்றாங்க. அதானி 292 கோட் பண்றாரு. அசூர் பவர் 292 கோட் பண்றாங்க. நவயுகா 293 கோட் பண்ணுது. அதனால இவங்க கொடுத்துட்டாங்க 2 8 4 12 இவர்களுக்கு, இந்த அதானிக்கும் அசூர் பவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இது இப்போ இப்படி ஏன் இந்த விதிமுறை? நீங்க வந்து மின்சாரம் உற்பத்தி செஞ்சா மட்டும் பத்தாது, மின்சார உற்பத்திக்கு தேவையான தகடையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால், அப்படி ஒரு விதிமுறையை வைத்தால்தான் மற்றவர்களை விலக்க முடியும் என்பதற்காகவே இந்த விதிமுறை வைக்கப்பட்டது. இந்த விதிப்படி இவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும் என்பதை ஏற்படுத்துவதற்காக இது வைக்கப்பட்டது. சரி, அப்ப அதானி ஏற்கனவே இதையெல்லாம் சொந்த முறையில் அந்த தகடுகளை உற்பத்தி செஞ்சு அது வழியாதான் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாரா? இல்ல. அவர் நீங்க ஒரு 60 மாசத்துல அந்த தகடு உற்பத்தி பண்றதை நீங்க செய்யுங்க. இது வந்து ஒப்பந்தம். 60 மாதம் அவருக்கு டைம், அதாவது 5 ஆண்டுகள் அவருக்கு டைம் தரப்படுது. அது மட்டுமல்ல, இப்ப எப்படிங்க உற்பத்தி பண்ண போறீங்க? இப்ப எப்படி உற்பத்தி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து ஆத்ம நிர்பார், இந்த நாட்டில் உற்பத்தியான தகடை வச்சுதான் நாங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போகிறோம். மோடி சுயசார்பு ஆத்ம நிர்பார்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஆனால் அந்த தகடுகளில் ஆக பெரும்பான்மையா இம்போர்ட் பண்ணி சீனால இருந்து கொண்டு வந்து முடுக்கப்பட்டவை. அதே நேரத்தில் ஏறத்தாழ 30 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு மின் தகடுகள் உற்பத்தி செஞ்சு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சும்மா கிடக்குது. ரொம்ப 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 முக்கியம். 30 கிகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆர்டர் இல்லாமல் முடங்கி இருக்கின்றன. நேற்று 2ஆம் நாள் பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல செய்தி வந்திருக்கு. திருநெல்வேலியில கங்கை கொண்டான்ல டாடா வந்து மின் தகடுகள் உற்பத்தி பண்றாங்க. 6-7 கிகாவாட்டுக்கு மின் தகடு உற்பத்தி பண்றாங்க. விக்ரம் சோலார் என்ற ஒரு நிறுவனம், அவங்க 2 கிகாவாட்டுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. அந்த விக்ரம் சோலார் என்ற நிறுவனம் தங்களுடைய வெப்சைட்ல இந்த கான்ட்ராக்ட் மோசடி என்றே எழுதியிருக்கிறார். இந்த கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட், இது எப்படி மின்சாரம் உற்பத்தி செய்யறவங்க தகடு எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? நீங்க வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய தகடுகள் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நடைமுறையில் இறக்குமதி செய்யப்பட்ட தகடுகளை வைத்துதான் அவர்கள் செய்கிறார்கள். அப்புறம் எங்க இருக்குது ஆத்ம நிர்பார்? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், இது ரொம்ப முக்கியம், நோக்கம் என்னவென்றால் சிறு விகித உற்பத்தியாளர்களை ஒழித்து கட்டுவது. அவங்க யாரும் ஃபீல்டில் இருக்கக்கூடாது. சென்ட்ரலைஸ்டு, அது வந்து இவங்க கையில போகணும். சென்ட்ரலைஸ்டு மட்டும் இல்ல, அதுவும் இவர்கள் கைக்குத்தான் போக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. அப்போ இப்படித்தான் அதானிக்கும் அசூர் பவருக்கும் இது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதை வந்து 292 எடுத்துட்டாங்க. அவர் இந்திரகுமார் விளக்குனாரு. இப்போ ஒரு மின்சாரம் உற்பத்தி பண்ணி நீங்க உற்பத்தி பண்ற மின்சாரத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனம் வந்து சொல்லுது. அப்போ அப்படி வாங்கிக்கிட்டாக்க அதை விற்க வேண்டிய பொறுப்பு யாருது? நியாயமா பார்த்தாக்க எஸ்இசிஐ தான் மற்ற மாநிலங்களுக்கு அதை விற்கணும். ஆனா என்ன டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, பார்ட்டி நீங்க தான் பிடிச்சு கொடுக்கணும்னு இருக்கு. யாரு? கான்ட்ராக்ட் சைன் பண்ண அதானி தான் ஒவ்வொரு மாநிலமா போய் பார்ட்டியை பிடிச்சு கொடுக்கணும் என்றே ஒப்பந்தத்தில் இருக்கிறது. அப்போ டைரக்டா, இப்போ ஒருவேளை ஒன்றிய அரசு மாநில அரசோட டீல் பண்ணுதுன்னா அங்க ஊழலுக்கான ஸ்கோப் வந்து கிடையாது. அரசு வந்து இந்த அரசை வந்து நேரம் கேட்க போகுது, ரேட்டு படிச்சா கொடுக்க போறாங்க, பண்ண போறாங்க. ஆனால் இது எப்படி மாற்றி விடப்படுதுன்னா, பார்ட்டியை நீங்க பிடிச்சு கொடுங்க. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு 18 மாதங்களுக்கு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உள்ளிட்டு யாரும் இந்த மின்சாரத்தை வாங்க தயாரா இல்லை. இந்த ரேட்டுக்கு ஏன் இந்த ரேட்டுக்கு வாங்க தயாரா இல்லை? ஏனென்றால் மார்க்கெட் ரேட்டு 2 ரூபாய் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு மார்க்கெட் ரேட்டு 2 ரூபாய். நம்ம ஏதோ 2 ரூபா 2 ரூபா 2.5 ரூபா
3 ரூபான்னு பேசிட்டு இருக்கிறதுனால சில்லற காசுன்னு நினைக்காதீங்க. பல லட்சம் கோடி யூனிட்டுகள் மின்சாரம் வந்து பயன்பாட்டில் இருக்குது நமக்கு. அப்போ எத்தனை 1000 கோடி ரூபாய் அதுல வந்து புழங்க போகுது. அப்போ 292க்கு வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை. தயாரா இல்லாத காரணத்தினால் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் விசித்திரம். இதெல்லாம் 18 மாதம் கழித்து அசூர் பவரும் சரி, இந்த அதானியும் சரி, அவங்களே அதை குறைச்சிக்கிறாங்க. சரி 292 வேணாங்க, நாங்க வந்து 249 254 அப்படி குறைச்சிக்கிறாங்க. மேபி 1-2 பைசா மாறி இருக்கும், சொல்றேன் கரெக்டா. அப்படி 254 242. இப்போ 292க்கு ஏலம் எடுத்துட்டு யூனிலேட்டர்லாம் இவங்களே குறைக்கிறாங்க அதை. அப்ப அதுக்கு என்ன பொருள்? எந்த டெண்டர் முறையிலையாவது இப்படி நடக்குமா நீங்க சொல்லுங்க. ஒரு டெண்டரை எடுத்துடுறோம், அதுக்கப்புறம் போறாங்களாம், அது வாங்க மாட்டேன்றாங்க. அதனால 254 வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு 261 கொடுக்குறாங்க. 261 வாங்கியிருக்கேன்னு சொல்றாருல்ல இப்ப செந்தில் பாலாஜி, 54 வாங்கிட்டு 61 கொடுக்குறாங்க. அப்ப 92க்கு ஏன் அதை பிக்ஸ் பண்ணீங்க? அந்த டெண்டர் எப்படி 292 கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்? SECI பதில் சொல்லணும், பவர் மினிஸ்ட்ரி பதில் சொல்லணும். அந்த பதில் அவர்களிடமிருந்து வரல. அதனுடைய தலைவர் குப்தா எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டுருக்காரு. அமெரிக்கா எங்களை குற்றம் சாட்டவில்லையே, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் அறிக்கை விட்டுருக்கிறார். இப்படி வந்து குறைக்கிறாங்க. இப்ப இந்த விலை இப்படி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் மார்க்கெட் ரேட் 2 ரூபா. மின் உற்பத்தியாளர்கள் சும்மா கிடக்குறாங்க. சொல்ல போனால் இதைவிட குறைந்த விலைக்கும் கூட அது போகும் என்பதுதான் நிலை. இப்போ இதுக்கப்புறம் மேஜரா வாங்கி இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆந்திர பிரதேசுக்கு போவோம். ஆந்திர பிரதேஷ் விவகாரம், அதுக்கு முன்னால நவயுகா விஷயம். 3ஆவதா போட்டி போட்ட நவயுகா, இந்த அதானி அசூர் தவிர நவயுகா. இந்த 2019 இந்த டெண்டர்லாம் கால்ஃபார் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது நடக்கும் போதே அதானி வந்து உங்க கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டை எனக்கு வித்துருங்கன்னு கேட்கிறாரு நவயுகாட்ட. இந்த டீலிங் வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ளார. இதே 2019 நவம்பர்ல 45 கோடி ரூபாய் நவயுகா எலக்ட்ரல் பாண்டில் பிஜேபிக்கு கொடுக்குது. இப்போ நவயுகாவோட கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் 75 விழுக்காடை ஒரு 3000 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதானி வாங்குகிறார். இதுல உள்ள முறைகேடு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டெண்டர்ல வந்து சிண்டிகேட் அமைத்து கொண்டு டெண்டர் கேட்பவர்கள் அவர்களுக்குள்ள இந்த மாதிரி பரிவர்த்தனை வைத்துக் கொள்ள கூடாது, அது சட்டவிரோதமானதுன்னு ஒரு விதி. அந்த விதிப்படி அது வந்து ஆராயப்படவில்லை. இவங்க பேசி வைத்துக் கொண்டு கிருஷ்ணப்பட்டினம் கங்காவரம் போர்ட்டை வித்துட்டாங்க. அப்புறம் இதை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. பிஜேபிக்கு 45 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு. இது ஓவர். அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட வராங்க. ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட வந்தாக்கா அவரு 2 ரூபா 49 பைசாவே என்ன வாங்கியிருக்காரு. இப்போ இந்த 7 மெகாவாட் அங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ரமேஷ் என்று ஓய்வு பெற்ற ஒரு IAS அதிகாரி ஆந்திரால இருந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். PV ரமேஷ் 2019 ஜூன்ல ஏற்கனவே 23 சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திரா அரசு கையெழுத்து போட்டிருக்குது. 2132 மெகாவாட்டுக்கு 2132 மெகாவாட்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கையெழுத்திட்டு இருந்த 23 ஒப்பந்தங்களை ஜூன் 2019 கேன்சல் பண்றாரு. யூனிலேட்டரலா அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறார். அது ரத்து செய்த பிறகுதான் இது கையெழுத்தாகிறது. அப்புறம் இந்த ரேட் கட்டுப்படியாகல, எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு வரும்போது, முக்கியமாக சந்திரபாபு நாயுடு கட்சியை சேர்ந்த இன்றைய நிதி அமைச்சர் பையாவுலா கேசவ் அப்படின்றவர் அன்னைக்கு இது மிகப்பெரிய ஊழல்னு நேரடியாக ஃபைட் பண்றாரு. இந்த செக்கிக்கு எழுதுறாரு. CERC என்ற சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதுக்கு எழுதுறாரு 2 ரூபா தான் மார்க்கெட் ரேட்டு. என்ன அடிப்படையில் நீ 292க்கு கொடுக்குற? இது வந்து முறைகேடு. அதுபோல தகடு உற்பத்தியாளராகவும் இருக்க வேண்டும் என்ற இது வந்து அப்பட்டமான முறைகேடு அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று சொல்றான் பாருங்க, யாரு? CERCயும் செக்கியும்.
அதாவது இப்ப தெர்மல் பிளான்ட் நடத்துறாங்கல்ல, அவங்களே நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்க சோலார் தகடு உற்பத்தி பண்ணா நீங்களே உற்பத்தி பண்ணணும். தெர்மல் பிளான்ட் உற்பத்தி பண்றோம், தெர்மல் பவர் உற்பத்தி பண்ற எல்லாரும் நிலக்கரி சுரங்கம் வச்சதில்லை. அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இதுவும் வேணும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது பக்கா மோசடின்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவரும் ஒரு சிபிஐ தோழர், 2 பேரும் போட்ட கேஸ் பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேற ஒரு வேலை ஒண்ணு செய்யறாங்க. சரி, சூரிய மின்சாரத்தை வாங்கியாச்சு. எங்க குஜராத்ல அவர் பெரிய பிளான்ட் போட்டிருக்காரு அதானி. அங்க இருந்து ஆந்திராவுக்கு மின்சாரம் வரணும். இந்த மின்சாரம் டிராவல் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கம்பி வழியா தானே வரணும். அதுக்கு ஒரு கட்டணம் இருக்கிறது. அதுக்கு பேர் இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சார்ஜஸ் அப்படின்னு பேர். ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா கட்டணம். அங்கிருந்து இந்த மின்சாரம் வர்றது. இப்போ ஒரு 2 ரூபா 40 காசுக்கு வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா இப்போ லாரி வாடகை மாதிரி இது. அங்கிருந்து இங்க வருவதற்கான செலவு கொடுக்கணும். மோடி என்ன செய்கிறார் என்றால், ஜெகன்மோகன் ரெட்டியோடு போடுகின்ற ஒப்பந்தத்துக்கு இந்த கம்பி வழித்தட சேவைக்கு தர வேண்டிய காசை தர வேணான்னு, அந்த சேவைக்கு தர வேண்டிய காசை 80 பைசா தர வேணாம். அதனால வர்றது எவ்வளவு? 1360 கோடி பர் இயர், ஆண்டுக்கு. 20 ஆண்டு ஒப்பந்தத்துல 25 ஆண்டு ஒப்பந்தத்துல 34,000 கோடி ரூபாய். இது தள்ளுபடி. என்னங்க இப்படி பண்ணிருக்காங்களே அதானி கிரீன் எனர்ஜி இவங்கள்ட்ட போய் கேட்டாக்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது ஆந்திர அரசு தான் அதனால் பயன்பெறுகிறது. யாரு? இது அதானியுடைய பதில். அப்போ இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு தள்ளுபடி அங்கேருந்து கொண்டு வர செலவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும். யாரு? நம்ம ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி இந்த ஒப்பந்தம், இவ்வளவு முறைகேடுகளுக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. இது ஒரு உதாரணம். இன்னைய வரைக்கும் அமெரிக்காக்காரன் அப்படி 5 ஸ்டேட்டை சொல்லியிருக்கிறான், அவங்க காசு வாங்கிட்டாங்கன்னு இப்படியே பேசிட்டு இருக்கிறோம். ஒரு காமன் சென்ஸ் கேள்வி ஒன்று இருக்குது. இந்த SECI என்ற அமைப்பு அதன் வழியாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு மின்சாரம் கொடுக்குது, என்ன ரேட்டுக்கு கொடுக்குது, இந்த டேட்டா இங்க வெளியிட்டு இருக்கிறாங்களா? இந்த 5 ஸ்டேட்டு தான் வாங்கியிருக்கிறோமா? இல்ல, எல்லா ஸ்டேட்டும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்றதை விட வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இது ரொம்ப முக்கியம். வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இப்ப தமிழ்நாடு ஒரு 5000 மெகாவாட் நம்முடைய மின்சார தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அதுல 10 விழுக்காட்டை இந்த சூரிய மின்சாரம் கட்டாயமா செக்கியிடம் இருந்து வாங்க வேண்டும். SECI-இடம் இருந்து. செக்கி அதானியிடம் இருந்து வாங்கும். இந்த 10% என்பது எல்லா மாநிலங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. இந்த ஃப்ராடு இதன் அடிப்படையில் இதை EAS சர்மா என்ற முன்னாள் ஓய்வு பெற்ற பவர் செக்ரட்டரி, ஒன்றிய பவர் மினிஸ்ட்ரியில இருந்தவர், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தவர், அவங்க பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதன் சார்பா அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால், இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேனே அது போல இது அதானி, பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, செக்கி எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு கூட்டு சதி. நம்பர் 1. நம்பர் 2, 10% மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்று எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 உடைய செக்ஷன் 11 அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு மாநிலங்களை கட்டாயப்படுத்துவது சட்டவிரோதமானது. அப்படி இடம் இல்லை. நம்ம நீட்டுக்கு மாநில உரிமை மற்றதெல்லாம் பேசுறோம். ஆனா 10% அவன் சொல்ற ரேட்டுக்கு வாங்கணும் என்று நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம். அதுக்கு மேல அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நிலக்கரி பேரத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதை படிக்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, ரயில்வேஸ், பவர் அண்ட் கோல் மினிஸ்ட்ரிஸ் conspired
டு ஸ்டாப் சப்ளை ஆஃப் கோல், ஃபோர்சிங் ஸ்டேட்ஸ் டு இம்போர்ட் கோல். 3 அமைச்சரவைகளும் எது? ரயில்வே, மின்சாரத்துறை, அப்புறம் கோல் மினிஸ்ட்ரி, நிலக்கரி, 3 பேரும் சதி செய்து சப்ளையை மாநிலங்களுக்கு நிறுத்தி யார்கிட்ட இம்போர்ட் பண்ண? அதானிடமிருந்து. அதானிடமிருந்து இம்போர்ட் பண்ணதுதான் தரம் குறைந்த நிலக்கரி. $30 நிலக்கரிக்கு $90 நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு செயற்கையான பற்றாக்குறையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நாங்க ஏற்கனவே எழுதியிருக்கிறோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல வேற சில விஷயங்களை அந்த அறிக்கை குறிப்பிடுது. மின்சக்தியை எதுக்குடா சென்ட்ரலைஸ் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. இப்போ அனல் மின் நிலையத்தை, அனல் மின்சாரத்தை நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு தெர்மல் பிளான்ட்ல தான் வந்து பண்ண முடியும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அது நீர்வீழ்ச்சி இருக்கணும், டேம் இருக்கணும், அங்கதான் நம்ம வந்து செய்ய முடியும். விண்டு, காற்றாலை, அது காற்று வரக்கூடிய இடம், கடற்கரை, பெரிய மின் விசிறிகள், அதுல தான் வந்து செய்ய முடியும். ஆனால் சூரிய மின்சாரத்தை எங்க வேணா உற்பத்தி பண்ணலாம். அந்த மின் தகடு இருந்தால் எந்த இடத்திலும் அதை உற்பத்தி செய்யலாம். அதை ஏன் சென்ட்ரலைஸ் பண்றீங்க? அதை ஏன் சென்ட்ரலைஸ் பண்ணி அதன் நோக்கமே கார்பரேட்டுகளின் கொள்ளைக்கு வழிவகுப்பதுதான் என்பதை அவங்க விளக்குறாங்க. 2 சிம்பிளான விஷயம். ரூஃப் டாப்ல ஒரு ரிமோட் ஏரியால இருக்கக்கூடிய, இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து பிராட்பேண்ட் கேபிளுக்கு பதிலாக இப்ப எலான் மஸ்க் வர்றாரு. அவர் வந்து சேட்டலைட்ல இருந்து கொடுக்க போறேன்னு சொல்றாரு அது சர்வீஸ். ஏற்கனவே இப்ப நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ சோலார் பவரை இந்த கம்பியெல்லாம் இழுக்காம ரிமோட் ஏரியாவுக்கெல்லாம் சோலார் பவர் இந்த கிரிட்ல இருந்து தான் வரணும் என்று அவர்கள் இதை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வீட்டுக்கு வீடு வச்சுக்கலாம். பம்பு செட்டுகள் அவங்க தனித்தனியா வச்சுக்கலாம். தனித்தனியா வேண்டாம், ஒரு லோக்கல் ஏரியா, ஒரு நகரத்துக்கு, ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு ஏரியாவுக்கு, அந்த மாதிரி பிளான்ட்டை டீசென்ட்ரலைஸ்டா செய்ய முடியும். டீசென்ட்ரலைஸ்டா செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கொள்ளையடிப்பதுதான் நோக்கம் அப்படின்றத அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்றது, இந்த ஒப்பந்தம் பூரா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம். 20 வருஷத்துக்கு ஏன்டா ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த சோலார் மின் தகடுகளை பொறுத்த வரைக்கும் சீனா தான் காஸ்ட் எஃபெக்டிவா அதை வந்து உற்பத்தி செய்யுது. ஒரு 10 ஆண்டுகள்ல சோலார் மின் தகடுகள், 1 வாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தகடு $1.50 இருந்தது, $0.50 வந்துருச்சு விலை. மின்சாரத்தினுடைய விலை என்பது வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. இனி வரக்கூடிய ப்ராசஸ்ல விலை வீழத்தான் செய்யும். ஆனா கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. இப்போ $2.61 போட்டிருக்காங்கன்னா 20 வருஷத்துக்கு இதுதான் நம்ம கொடுக்கணும். இப்போ ஜெயலலிதா போட்டிருக்கிறாங்க, $7 நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீர்கள், அதை நாங்க மாற்ற முடியாதுன்றாங்க. மாற்ற முடியாத ஒப்பந்தம். $7 கொடுக்குறோம் நம்ம, அதே சூரிய மின்சாரத்துக்கு ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இதை வந்து carbonCopy.info என்று இதை பற்றி சோலார் பவர், ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி ஆய்வு கட்டுரைகளை வெளியிடக்கூடிய ஒரு சைட் இருக்குது. அதில் ராஜசேகர் என்ற பத்திரிகையாளர், டிஸ்பைட் தி ஸ்டேட் என்ற நூலின் ஆசிரியர், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு. இந்தியாவில் சோலார் பேனல் உற்பத்தி செய்பவர்கள் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. அவங்க உற்பத்தி செய்த தகடுகள் விற்பனைக்கு போகாம இருக்குது. இம்போர்ட் பண்ணக்கூடிய தகடை விட நம்ம விலை 2 பங்கு இருக்கு. 90 விழுக்காடு நம்முடைய விலை வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் அவர் சொல்றது. இதுக்கு மேல நம்முடைய மின்சார தேவை என்பது நான் முதல்ல சொன்னது போல 170 இருந்து 250 மெகாவாட், 50 கிகாவாட். ஒரு விஷயம் நல்லா பார்த்துங்க, மின்சாரம் நெய்வேலி தெர்மல்ல அல்லது பேசன் பிரிட்ஜில் இங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது மின்சாரம், அல்லது மேட்டூர்ல ஹைட்ரோ இதில். இப்போ குளிர்காலமா இருக்குது, ஏசி எல்லாம் அவ்வளோ இயங்கலை அப்படின்னாக்கா அங்கே உற்பத்தியை வந்து கம்மி பண்ண முடியும். எவ்வளோ தேவை குறையுதுன்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி அங்கே உற்பத்தியை குறைத்து கொள்ள முடியும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக இருக்கட்டும் அல்லது தெர்மல் பவராக இருக்கட்டும். ஆனால் சூரிய மின்சக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் குறைக்க முடியாது. அது உற்பத்தி ஆனால் அது வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு 1000 மெகாவாட் வந்து அதானியோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பகல்லையோ இரவுலையோ மின்சாரம் தேவையில்லை என்றாலும், நீங்க இப்போ ஜெயலலிதா பீரியட்ல $7 போட்டிருக்காங்க ஒப்பந்தம். ஒரு 500 1000 மெகாவாட் எவ்வளோன்னு தெரியல, அதை வச்சுங்க.
அந்த மின்சாரம் வந்துகிட்டே இருக்குது, நமக்கு தேவையில்லை. அப்ப என்ன செய்யுது, என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்கன்னாக்கா 50 பைசாவுக்கு விற்கிறதா சொல்றாங்க. 50 காசுக்கு அதை வித்தாகணும், அதை வச்சிருக்க முடியாது. இப்போ காய்கறி வியாபாரம் பண்றவங்க கடைசியில ஈவினிங் கடை சாயங்காலம் வந்து போனாங்க அழுகிறோம் அப்படின்னு வந்த ரேட்டுக்கு தள்ளுறாங்கல்ல, அது போல 7 ரூபாய்க்கு வாங்கி 50 பைசாவுக்கெல்லாம் விற்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்ன என்று சொன்னால், அப்போ அதானிக்கு 7 ரூபா வந்துடும், அதானிக்கு 2 ரூபா 60 காசு 90 காசோ வந்துடும். அந்த சுமையை யார் சுமப்பது? டிரான்ஜெட்கோ அல்லது அது போல மாநிலங்கள் இருக்கக்கூடிய மின் வாரியங்கள். மாநில மின் வாரியம் சுமக்குதுன்னா அது யாரு? நம்ம சுமக்கிறோம். இந்த காசு எங்கே போகிறது? அப்போ 20 ஆண்டுக்கு எதற்காக இந்த ஒப்பந்தம், எதற்காக சென்ட்ரலைசேஷன்? இந்த கேள்விகள் எல்லாமே, இது எல்லாமே அடிப்படையான கேள்வி. இதெல்லாம் தான் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். அப்போ இதெல்லாம் இது அந்த பத்திரிகையாளர் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்போ இதை நீங்க யோசித்து பாருங்கள். இதுதான் இந்த சிஸ்டம். அப்ப இப்படி இதை மையப்படுத்துவதன் மூலமாக, மொத்தத்தையும் அதானியிடம் ஒப்படைப்பதன் மூலமாக என்ன விளைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, ஒண்ணு, மொத்தமும் அதானியை சார்ந்து இருக்கும் நிலைக்கு ஆளாகிறோம். இன்னொன்னு, ஒரு மொனோபொலி அவன் வச்சதுதான், அது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க இப்போ இவ்வளோ அடாத, இப்போ இது கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். போட்டாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. 7 ரூபாய் பச்சை 2 ரூபாய்க்கு விற்கிது. ஆனா 7 ரூபாய்க்கு போட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அதான் சட்டம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குது. இதற்கு காசு வாங்கிட்டு இவங்க உடந்தையா போயிருக்கிறார்கள். எடப்பாடி கம்முன்னு இருக்கிறாருனாக்க ஏன் கம்முன்னு இருக்கிறாரு? நிலக்கரி கேஸ்ல இது இருக்குது அதிமுக, இந்த 7 ரூபாய்க்கு வாங்கினதுல அதிமுக இருக்குது. இது ஒரு பச்சை துரோகம். இது வந்து கட்சிக்காரங்க காசு வாங்கிட்டாங்க என்பதை மட்டும் நாம் பார்க்கிறோம். கட்சிக்காரங்க காசு வாங்குவதை எது சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அதானிக்கும் அம்பானிக்கும் அது போன்ற மிகப்பெரிய முதலாளிகளுக்கு அவங்க உற்பத்தி பண்ற மின்சாரத்தை அவங்க ஒரு விலைக்கு நிச்சயமா நாங்க வாங்கிக்கிறோம். மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளை என்று முதலாளித்துவ பொருளாதாரத்துல சொல்றாங்களே, அப்ப சப்ளை அதிகம் இருந்தா விலை குறையும், டிமாண்ட் அதிகம் இருந்தா விலை கூடும்ன்றாங்களே. இந்த டிமாண்ட் சப்ளை என்ற லாஜிக்ல பாதிக்கப்படாமல் அவர்களுக்கு அந்த காசு வந்துகிட்டே இருக்கும். டிமாண்ட் சப்ளை லாஜிக்ல பாதிக்கப்படுவது யார்? நாம். அப்ப 7 ரூபாய்க்கு வாங்கின மின்சாரத்தை யாராவது ஒரு கேரளாக்காரனுக்கோ கர்நாடகாக்காரனுக்கோ ஆந்திராவுக்கு 50 பைசாக்கு விற்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட். இப்படி ஒரு நிலையை ஏன் உருவாக்க வேண்டும்? அல்லது நான் இப்படி கேட்கிறேன், சென்ட்ரலைஸ்டு பிளான்ட் தான் போடணும் அப்படின்னு சொன்னா அது ஏன் அரசு பொதுத்துறை நிறுவனமா நடத்தக்கூடாது? என்ன டெக்னாலஜி? இது முடியாத டெக்னாலஜி. சோலார் பவரை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுவது என்ன தெரியுமா? நிலம், இடம் தான். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வேணும். இப்போ குஜராத்தில் ஒரு புதுடெல்லி அளவுக்கு பரப்பளவு உள்ள இடத்தை தாராள மனசோட அதானி கொடுத்துருக்குறாங்க. அங்க அப்படி ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. இங்க ராம்நாட்டில் வச்சிருக்காரு. அப்போ நிலம் என்பது அரசிடம் இருக்கிறது. புறம்போக்குன்னு சொல்லக்கூடிய நிலம் அரசிடம் இருக்கிறது. சோலார் தகடுகளை சீனால இருந்து மலிவா வாங்கிக்க முடியும், அல்லது இங்க உற்பத்தி பண்றவங்கள்ட்ட எடுத்துக்க முடியும். அப்போ அரசே இதை செய்யும் போது இந்த உபரியாக கிடைக்கின்ற லாபம் அரசுக்கு தான் போகும், தனியாருக்கு போக வேண்டிய தேவையில்லை. சென்ட்ரலைஸ்டா செய்வது என்று வைத்துக் கொண்டாலும் இதை அப்படி செய்ய முடியும். அப்போ இதன் பின்னால் இந்த டிசைன், இதுதான் முக்கியம். அந்த டிசைனை அமல்படுத்தும் போக்கில் தான் இந்த பாலிசியே வந்து ஒரு கொள்ளைக்கான பாலிசி. அதை அமல்படுத்தும் போக்கில் வீசப்பட்ட எலும்பு துண்டு தான் இந்த ஊழல். இந்த டிசைனை பற்றி தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதனால இந்த டிசைன் அப்படின்றது என்ன? டிசைன்றது அதானிக்காகவே உருவாக்கப்பட்டது. அதானி என்ற முதலாளியை பற்றி புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு மாதிரி. அதானியினுடைய அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம்? 2014 மோடி வந்ததிலிருந்து
அவ்வளவு வேகமா அவர் வளர்ச்சி அடைந்திருக்கிறார். சில விஷயங்கள் சொல்றேன். அது இந்த மோடி வந்த பிறகு அநேகமா எல்லா துறைமுகங்களும், அநேகமா எல்லா விமான நிலையங்களும் மோடி வந்த பிறகுதான் வந்து வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 25 to 27 விழுக்காடு டிராபிக் போர்ட்ல, விமான நிலையங்கள்ல இன்னைக்கு மொத்த இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்துல 27% அதானி கையில் இருக்கு. துறைமுகங்கள்ல கப்பல் பொருள்கள் போக்குவரத்துல அதுலயும் அதே மாதிரி 26, 27 கொஞ்சம் கூட குறைச்சிருக்கலாம். அது வந்து அதானி கையில் இருந்தது. அத்தனையும் மோடி காலத்துல தரப்பட்டது. இப்ப இதெல்லாம் வாங்குவதற்கு அதானிக்கு எங்கிருந்து பணம் வந்தது? அதானி என்ற எம்பையர் எப்படி இவ்வளவு பெருசாக இவ்வளவு குறுகிய காலத்தில் வளர்ச்சி அடைய முடிந்தது? நம்ம வந்து பேசும்போது என்ன சொல்றோம்? மோடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். முன்ன மன்னர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு சர்வமானியம் எழுதி கொடுத்த மாதிரி, இந்தாங்க இதை வச்சுங்க, அப்படி வந்து கொடுக்க முடியாது. அப்படி எப்படி கொடுக்குறாங்கன்னா மலிவு விலைக்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. இது எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கணும். மோடியுடைய இதை வந்து 3 முக்கியமான ஒரு தூண்கள் மாதிரி சொல்லலாம். ஒன்று வந்து புது புது துறைகளுக்கு அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறது. அவர் எதுலாம் இருக்கிறாரு பாருங்க. துறைமுகத்தில் இருக்காரு, விமான நிலையத்தில் இருக்காரு, எனர்ஜியில இருக்கிறாரு, எண்ணெய் விற்கிறாரு, ரீட்டைல் ட்ரேட்ல இருக்காரு, தொலைபேசி துறையில இருக்காரு, இன்னும் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்துலயும் இருக்காரு. ரோடு போடுறாரு, பாலம் கட்டுறாரு. அப்போ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லயும் அதானி இருக்கிறார். அப்படி எக்ஸ்பேண்ட் எங்க வருது? இதுக்கான பணம் நம்மள்ட்ட இருந்து தான் வருது. வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் அல்லது பன்னாட்டு முதலீட்டு நிறுவனங்கள். சரி, நம்ம பொதுத்துறை வங்கின்னாக்கா மோடி சொன்னாக்க கொடுத்துருவாங்க. பன்னாட்டு முதலீட்டாளர்கள் மோடி சொன்னா கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அடமானம் வைக்கணும். எதை அடமானம் வைக்கிறது? அதானியின் பங்குகளை அடமானம் வைக்கணும். அப்ப அதானியின் பங்குகளுடைய மதிப்பு என்ன? அதுதான் ஹிண்டன்பர்க். அதானியின் பங்குகள், தன்னுடைய பங்குகளை செயற்கையாக மதிப்பை கூட்டுவது, அதுதான் ஹிண்டன்பர்க் எக்ஸ்போசே. அதுதான். அப்போ 25 விழுக்காடு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில 25 விழுக்காடு பங்குகள் அந்த ப்ரமோட்டர்ஸ், அந்த நிறுவனத்தை நடத்துபவர்கள், அவங்களுக்கு அப்பால இருக்கிறவங்கள்ட்ட இருக்கணும். 75 தான் ஹோல்டு பண்ணலாம் என்று இருக்கும்போது, இவங்க வந்து 75 மட்டும் இல்ல, ஏறத்தாழ 85 to 90 விழுக்காடு பங்குகளை இவர்கள் வைத்திருந்தார்கள். எப்படி வைத்திருந்தார்கள்? சட்டப்பூர்வமா 75 வச்சுக்கிட்டு மொரிஷியஸ், கேமன் ஐலண்டு, பிரிட்டன், இப்படி வேற வேற இடங்களிலிருந்து, இந்த வரியில்லா தீவுகள் என்று சொல்லப்படும் தீவுகளிலிருந்து பினாமி பெயர்ல கருப்பு பணத்தை அவருடைய அண்ணன் வினோத் அதானி போன்ற பலர் பெயர்ல அங்கிருந்து இங்க வந்து முதலீடு போட்டு, யாரோ போடுற மாதிரி இங்க போட்டு, வெளியார்கள் முதலீடு செய்வது போல பொய்யாக சித்தரித்து, அப்போ ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பங்கை 2000 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க. அவங்க 2000 ரூபாய்க்கு வாங்குறத பார்த்த உடனே மக்கள்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு போய், அடையப்பா 2000 ரூபாய்க்கு போதா, நம்மளும் வாங்குவோம், ஈமு கோழி மாதிரிதான், நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு எல்லாரும் போய் வாங்குறாங்க. அப்போ இன்னொரு 10 விழுக்காடு பொதுமக்களுடைய பங்கு அப்படின்றத இப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள பங்கு 2000 ரூபாய் விலை அப்படின்னா அது ஒரு மதிப்பு. அதை கொண்டு போய் வங்கியில் அடமானம் வச்சு, இந்த இதனுடைய மதிப்பு 10 ரூபா அப்படின்னா பங்கு என்பது அதுக்கு மேல சூதாட்டம் தானே, அது வந்து 100 ரூபா அப்படின்னா இந்த கட்சி மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுது. இதை வந்து அடமானம் வச்சு 50 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. இப்படித்தான் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்குகிறார்கள். ஏறத்தாழ 50% இந்தியாலையும் 50% வெளிநாட்டிலையும் அவர் வாங்கியிருக்காரு. ஹிண்டன்பர்க்னால சர்வதேச அளவுல ஏன் ஒரு பெரிய இது ஏற்பட்டது என்று சொன்னால், அவங்கள ஏமாத்திட்டாங்க. நம்மளை ஏமாத்தினா பரவாயில்ல, அவனுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க. அப்போ அவன் அதனாலதான் முடிச்சுக்கிட்டான், இது இப்படி மோசடி பண்றான் அப்படின்னு சொல்லி. அது அம்பலமான பிறகு யாரும் முதலீடு போட தயங்குகிறார்கள். அது தயங்குறாங்கன்னு உடனே என்ன செய்யறாரு மோடி? சரி, எல்ஐசியில இருந்து போடுங்க அப்படின்னு எடுத்து போட சொல்லி திரும்ப முட்டு கொடுத்து அதானியை நிமித்தி நிறுத்துகிறார். அப்போ கடன் மூலம்தான் இந்த விமான நிலையங்கள், துறைமுகங்கள், ஆலைகள் எல்லாம் வாங்கப்படுது. அந்த கடன் மூலம் கடனுக்கான பணம் என்பது பொதுத்துறை வங்கிகளிடமிருந்தும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்தும் பெறப்படுகிறது.
அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னாக்கா செயற்கையாக இன்ஆர்கானிக் குரோத்னு சொல்றது. ஆர்கானிக் குரோத்னா இயல்பா வளர்வது, இன்ஆர்கானிக்னாக்க அதை வந்து செயற்கையாக உப்பி ஊத வைக்கப்படுவது. செயற்கையாக உப்பி ஊத வைக்கப்பட்ட பங்கு மதிப்புகளின் அடிப்படையில் கடன் வாங்குறது. அப்படி கடன் வாங்கி முதலீடு செய்து இந்த விரிவாக்கம் நடக்கிறது. இப்ப இது மூணும் எப்படி நடக்கிறது? இந்த வாட்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க, ஒரு இது இருக்கும், அப்படி தூக்கி வச்சிருப்பாங்க, மூணு இது வந்து அப்படி போகும், கீழே ஒரு பில்லர் வந்து அப்படி ஆகும். இந்த ஒத்த பில்லர்ல அந்த பெரிய டேங்க் வந்து நிற்கும். இந்த மூணையும் தாங்குகின்ற பில்லர் எதுன்னா அதுதான் மோடியினுடைய பாசிஸ்ட் ஆட்சி. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துவது அதுதான். இந்த எப்படி சாத்தியப்படுத்துகிறது? இப்படி வாங்குவதற்கு ஒண்ணு அரசு கையில இருந்தாக்க தூக்கி கொடுத்துட்றாங்க, தனியார் கையில இருந்தா மிரட்டி வாங்குறாங்க. கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் மிரட்டி வாங்கினாங்க, ஜிவிகே ஏர்போர்ட் பாம்பேல அதை மிரட்டி வாங்கினார்கள். அது இல்லாம சங்கி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அப்படின்னு சிமெண்ட்ல இன்னைக்கு வந்து 2வது இடத்துல இருக்காரு அதானி. கிட்டத்தட்ட 30-40 ஃபேக்டரி இருக்குது அவருக்கு, சிமெண்ட் ஃபேக்டரி. அடுத்தது என்டிடிவி, இப்படி ஒரு நீண்ட பட்டியல். என்டிடிவி சிபிஐ ரைடு, இடி ரைடு, செபி எல்லாம் போட்டு இப்ப சிபிஐல ஒன்றும் கேஸ் இல்லைன்ட்டாங்க. ஆனா என்டிடிவி அவங்க கைக்கு போயிடுச்சு. இப்படி மிரட்டி வாங்குவது. 2வது இந்த பணத்தை வைத்துக் கொண்டு வாங்குவது. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துவது எது? மோடி. ஒருவேளை கிரைசிஸ் ஏற்பட்டாக்க உடனே மோடி அரசு காப்பாற்றுகிறது. அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கிரைசிஸ் வந்து உலக அளவுல கேள்வி எழுப்பும் போது, இந்தியாவில் கேள்வி எழுப்பும் போது, கேள்வி கேட்கிறவனா நீ அந்நிய கைக்கூலி, கேள்வி கேட்கிறவனா நீ யோக்கியமா? இப்ப இங்க தமிழ்நாட்டில் அந்த வேலையை இப்போ ராமதாஸோ அல்லது ஊடகவியலாளர்களோ அது யாரோ, அதிமுகவோ, திமுக ஊழல் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசினா அவங்க பிஜேபிக்கான வேலையை இங்க பாக்குறாங்க. இங்க ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி அப்படின்னு பேசினா இங்க எடுபடாது. இங்க எடுபடக்கூடியது என்ன? இங்க எடுபடக்கூடியது திமுக நீ காசு வாங்கிட்டார், அதான் நீ வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் இங்க. அப்போ அதானியை காப்பாற்றுகின்ற பணியை தான் ராமதாஸ் செய்யறார். அதானி மீதும் வழக்கு போடலைன்னா அதானி மீதும் கொசுராது. எங்கிருந்து அது தொடங்குகிறது? அப்போ இந்த வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த பபுள் உடைஞ்சா என்ன ஆகும்? 2008 சப்ரைம் நெருக்கடி என்று அமெரிக்காவில் ஏற்பட்டது. சப்ரைம் நெருக்கடியில மிகப்பெரிய வங்கிகள் திவாலாகும் நிலை ஏற்பட்டது. சப்ரைம் நெருக்கடி என்பது என்ன? 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு மதிப்பு செயற்கையா கூட்டிட்டாங்க. ரியல் எஸ்டேட்ல ஏறுது இல்ல, ஏறுதுன்னு ஏத்துனாங்க. அப்போ ஒரு வங்கி என்ன செய்யுது அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பு போட்டு 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குது. அந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பு போட்ட பத்திரம் வந்துட்டு இருக்குது. அந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்திரத்தை இன்னொரு வங்கிக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவன் கொடுத்துருக்கிறான். நீ 1.5 லட்சம் ரூபாய் கொடு போதும் இதை வச்சுக்கன்னு அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் அடுத்தவனுக்கு விற்கிறான், ஒவ்வொருத்தனும் ஒரு 10% லாபத்தை வச்சு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கிரைசிஸ் எல்லா வங்கிகளுக்கும் பரவுகிறது. அதனாலதான் அமெரிக்காவில் வங்கி விழுந்த உடனே ஐரோப்பா முழுதும் வங்கிகள் விழுந்தன, இங்கிலாந்துல வங்கி, உலகம் முழுதும் அந்த பாதிப்பு வந்தது. ஏன்னா இந்த ஜங்க் பாண்ட் என்று சொல்லக்கூடிய குப்பை பத்திரங்களை உண்மையான மதிப்புள்ள பத்திரங்கள் என்று நம்பி பல வங்கிகள் வாங்கி வைத்திருந்ததனால் எல்லா வங்கிகளும் திவாலாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதை எப்படி காப்பாத்துறது? திவாலானா என்ன ஆகும்? திவாலானா உலக பொருளாதாரமே நிலை குலையும். அப்ப என்ன செய்யறது? அமெரிக்கா அரசு தன் கையிலிருந்து பணத்தை கொடுத்து அந்த திவாலான வங்கிகளை காப்பாற்றியது. அதுக்கு வச்சிருந்த ஒரு நீதி வாசகம், too big to fail. too big to fail. அந்த நதியே காஞ்சு போனா அப்படின்ற மாதிரி அது. அதனால அதை காப்பாத்தி ஆகணும். அது போச்சு அப்படின்னா எல்லாமே போயிடும். அப்ப அதானி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதானி தான் இந்தியா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதை எப்படி அவனை சொல்லுவேன்னு நம்ம கோவப்படலாம். ஆனா தவிர்க்க இயலாமல் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இப்ப எல்லா ஸ்டேட்லயும், கேரளால முதலீடு, தமிழ்நாட்டில் முதலீடு, எல்லா இடத்துலையும் முதலீடு. அப்ப யார் ஒருவரும் இதை முறித்து கொள்ள முடியாது, விரோதம் செய்து கொள்ள முடியாது என்ற இக்கட்டான நிலைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
முசோலினி தான் பாசிஸ்ட் பார்ட்டியை உருவாக்குனவர். பாசிசம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வரியில அவர் ஒரு விளக்கம் சொன்னார். கார்பரேட் பவரும் ஸ்டேட் பவரும் இணைவதுதான் பாசிசம் சொன்னார். அதைத்தான் இப்ப பார்க்கணும். கார்பரேட் பவரும் அரசு அதிகாரமும் ஃபியூஷன் ரெண்டும் இணைவதுதான் பாசிசம். அப்ப அதானி என்ற முதலாளியை பற்றி நாம் பேசும்போது தனியா ஒரு டாட்டாவை பத்தி பேசுறோம், பிர்லாவை பத்தி பேசுறோம், ஒரு டிவிஎஸ் பேசுறோம், அப்படி அல்ல இது. அதானி என்ற முதலாளி எப்படி வருகிறார்? 2002 குஜராத் படுகொலைக்கு பிறகு இந்திய முதலாளி வர்க்கத்திலேயே ஒரு பிரிவினர், ஒரு டாடா, இவர் கோத்ரேஜ் போன்ற முதலாளிகள், அவங்கெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று எதிர்ப்பு தெரிவித்த போது குஜராத்தை சேர்ந்த பனியா மார்வாரி முதலாளிகள் அவங்கள ஒரு கோஷ்டியா திரட்டிக்கிட்டு, நாங்க இந்திய முதலாளிகள் சங்கத்திலேயே இல்லை, சிஐஐ அதுலயே இல்லை, நாங்க தனியா குஜராத்தில் ஒரு கம்பெனியா ஒரு சங்கம் நாங்க வச்சுக்கிறோம், வைப்ரண்ட் குஜராத், துடிப்பு மிக்க குஜராத் நாங்க உருவாக்கிக்கிறோம் என்று அதனை முன்கை எடுத்து செய்தவர் அதானி. அப்ப இந்த இந்துத்துவ பாசிஸ்ட் இனப்படுகொலை அரசியலுக்கு மோடிக்கு பின்புலமாக தூணாக நின்றவர் அதானி. 2014 தேர்தலில் ஒளிவு மறைவில்லாமல் அதானியினுடைய பிளேன்ல தான் மோடி எல்லா இடத்துக்கும் போனார். இவனு கேட்கிறானு, இப்போ அதானியை பார்த்தாரா ஸ்டாலின் அப்படின்னு. அதானி பிளேன்ல போய் தான் அவன் பிரதம மந்திரியா ஆயிருக்கிறான். அதானி பிரதமர் ஆன பிறகு முதல்ல என்ன செஞ்சாரு? மோடியை கூப்பிட்டு வண்டியில ஏற்றினாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போலான்னு. கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரி அவளையும் தூக்கி உட்கார வைக்கிறாரு. கூட்டின்னு போய் கார்மைக்கல் மைன்ஸ் நீ கையெழுத்து போடுன்னு அந்த அம்மா அது கையெழுத்து போட்டுச்சு. வாங்கினாங்க. ஒரு என்ன சொல்றது, எடுபிடி மாதிரி தான். இப்போ கூட ராஜஸ்தான்ல அவருக்கு பகடின்னு சொல்லி தலைப்பாக வச்சிருக்கிறாங்க மோடிக்கு. அப்படி வைக்கும்போது, தலைப்பாக வைக்கும்போது எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. அதானி மட்டும் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா அவர் தான் ஓனர் இல்லையா? இவர் யாரு? இவர் என்னது சோர்க சௌக்கிதார். அவர் அதானியுடைய சௌக்கிதார் அவர். அப்போ இப்படி ஒரு இணைப்பு இருக்கிறது. அதனால எல்லா முதலாளிகளையும் போல அல்ல அதானி. அப்ப அதானி மோடானி அப்படின்னு சேர்த்து சொல்றாரு ராகுல் காந்தி என்று சொன்னால் அது பொருளற்றது அல்ல. இப்படி எல்லா மாநிலங்களிலும் அதானி முதலீடு செய்வதற்கான காரணம் என்ன? நாம பாசிசம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இஸ்லாமியர்களுக்கு எதிரான மதவெறி, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு எதிரான பார்ப்பன பனியா ஆதிக்கம், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கின்ற ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரம், அப்புறம் இந்த மாதிரி அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கிய RSSின் குண்டர் படைகள், இப்படியெல்லாம் நம்ம அதை பார்க்கிறோம். அப்படி மட்டும் இல்லாமல் இது ஒரு சாஃப்ரன் கார்பரேட் பவரும் கூடவே வருகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சோலார் எனர்ஜி பத்தி பார்க்கும்போது ஆச்சரியமா ஒண்ணு பார்த்தேன். ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒரு ஆள் இருக்கிறான் தெரியுமா? அவன் சோலார் எனர்ஜி பிசினஸ்ல இருக்கிறான். அவன் எப்படி பாபா ராம்தேவ் மருந்து விற்கிற மாதிரி, ஜக்கி வாசுதேவ் பல பொருள்கள் விற்கிற மாதிரி, ஸ்ரீ ரவிசங்கர் சோலார் பேனல் மின்சார உற்பத்தி, அது ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட டைஅப். என்ன இதை பார்த்தேன். அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கார்பரேட் பவரே சாஃப்ரன் கார்பரேட் பவரா வருது. அந்த கார்பரேட் பவரை சார்ந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரமோ கேரளத்தின் பொருளாதாரமோ, இப்போ போர்ட் அவன்கிட்ட இருக்குது கேரளாவில், விழுந்து போர்ட். இங்கே இந்த மாதிரி சோலார் ராம்நாட்டில் இருக்கிற சோலார் பவர் பேனல் கூட அவன் கையில் இருக்குது. போர்ட் அவன் கைக்கு போகுது. விமான நிலையத்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்போ ராகுல் காந்தியோ மற்ற கட்சிகளோ நாம் பேசும்போது என்ன செய்யறோம்? இடியை கைப்பற்றி விட்டார்கள், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கைப்பற்றி விட்டார்கள், சிபிஐயை கைப்பற்றி விட்டார்கள், IAS IPS அதிகாரிகளை கைப்பற்றி விட்டார்கள், நீதித்துறையை கைப்பற்றி விட்டார்கள், தொழில்துறையையும் கைப்பற்றி விட்டார்கள். அதையும் மொனாப்பொலி ஆக்குகிறார்கள். ஒரு குஜராத்தினுடைய காலனியாக, குஜராத்தி பனியா மார்வாரி முதலாளிகளுடைய காலனியா நாடு மாற்றப்படுகிறது. அப்போ இந்த மொத்தத்தையும் நாம் அந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப அதற்கு போக முடியாமல்
இதை பார்க்க விடாமல் செய்கின்ற பலவிதமான அரசியல் திசை திருப்பல்கள் நடந்துட்டு இருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப ஊழல்ன்றது. நான் என்ன சொல்றேன், இது ஒரு பித்தலாட்டம். இந்த ஊழல் பற்றிய பேச்சு வேற ஒரு டிவி சேனல்ல, தொலைக்காட்சி சேனல், யூடியூப்ல பேட்டி கொடுக்கும்போது இத்தனையும் விளக்கி முடிச்ச பிறகு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்க வரனாலும் காசு தப்பு தானே. எது பிரச்சனை? எது பிரச்சனை? ஊழல் இல்லைன்னு நான் சொல்றேன். ஊழல் இல்லாம இருக்குதா? எந்த டிபார்ட்மெண்ட்ல 7, 10, 15, 20% கொடுக்காத எந்த கான்ட்ராக்ட் நடக்குது? எந்த ஆட்சியில் நடக்குது? எப்ப நடந்திருக்கிறது? அதுவா பிரச்சனை? திரும்ப இந்த ஊழல் தான் பிரச்சனை என்ற விவாதமே, ஊழல் தான் பிரச்சனை என்ற விவாதம் இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அது மோசடியானது. ஊழல் என்பது முதலாளி வர்க்கத்தின் ஆதாயத்துக்காக, முதலாளி வர்க்கம் தன்னுடைய அதிகாரத்தை, உடைமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ அவங்களுக்கு வீசுற எலும்பு துண்டு. பிரச்சனை அவன்தான். நீங்க அதை ஒழிச்சாதான் இது போகும். அப்ப அதை விட்டு அந்த குடியாரன் அனாலஜி மாதிரி கல்லீரல் போறதை பத்தி விடாம மற்ற பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை வருது, குடிச்சாக்க பையனை சரியா கவனிக்க இல்லை, ஊர்ல மதிக்க மாட்டேன்றான் அப்படின்ற பிரச்சனையை பேசி கொண்டிருப்பது போல ஆகும். அதனால இந்த மையமான பிரச்சனை இது ஒரு ஒரு காவி பாசிசத்தோடு அல்லது பார்ப்பன பாசிசத்தோடு நேரடியாக தொடர்புள்ளது என்ற முறையில் ஒரு அதிகாரத்தை மையப்படுத்துவது என்பது பொருளாதார அதிகாரத்தையும் மொத்த பொருளாதாரத்தையும் தன் கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி என்ற முறையிலே இதை பார்க்க வேண்டும். இதை திசை திருப்புகின்ற பாமகவா இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இதை சளைக்காமல் நம்ம திரும்ப 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 இதை பேச வேண்டும் என்பதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.